இன்று பிப்ரவரி 20 அன்பின் அப்போஸ்தலர் தினம். இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரும் நம்முடைய தலைமுறைக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஓர் அன்பின் அப்போஸ்தலர் தான் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள். நம்மில் பலர் தூரத்திலிருந்து பார்த்திருக்கலாம், நம்மில் பலர் அருகில் பழகுவதற்கு வாய்ப்பில்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இனி வரும் தலைமுறைக்கு இவர் அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நபர். ஏனென்றால் அத்தனை அன்பு, மனதுருக்கம், அபிஷேகம் நிறைந்த ஒரு தேவ மனிதர். அது மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்த நாட்களில் நாமும் பிறந்தோம், வளர்ந்தோம், நாமும் அந்த காலகட்டங்களில் இருந்தோம் என்ற ஒரு பெருமிதம் நமக்கு உண்டு. அந்த வகையில் இந்த நாள் அன்பின் அப்போஸ்தலர் தினமாக ஒவ்வொரு வருடமும் ஹெவன் டிவி அனுசரித்து வருகிறது. ஒரே ஒரு காரியம், இதனுடைய உள்ளான நோக்கம், இந்த அன்பின் அப்போஸ்தலர் உலகம் முழுவதிலும் உள்ள ஜனங்கள் இவரை நேசித்திருக்கிறார்கள். நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக சில இடங்களுக்கு போகும் பொழுது, சில மலைகளுக்கு போகும் பொழுது, சில பள்ளத்தாக்குகளை கடந்து கடினமான பாதைகளிலே நாங்கள் போய் அங்கே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர்களிடம் பேச்சு கொடுக்கும் பொழுது, அவர்கள் வாயிலிருந்து சில நேரங்களிலே, சில தருணங்களிலே நமது அன்பின் அப்போஸ்தலராகிய சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை குறித்து பேசுவார்கள். அவர்களுடைய பாடலை பாடி காட்டுவார்கள். அவரை சந்தித்ததில்லை, ஆனால் நாங்கள் அவரை கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இயேசுவை மாத்திரம் அறிவித்த, இயேசுவை மட்டுமே மகிமைப்படுத்தின, இயேசுவுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்ட இந்த அன்பின் அப்போஸ்தலர் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இனி வரும் தலைமுறைக்கான ஒரு பொக்கிஷம். இவரை அறிமுகப்படுத்துவதில், இவரை மற்றவர்களுக்கு சொல்லுவதில், அதிலும் இந்த நாளை அன்பின் அப்போஸ்தலர் தினமாக அனுசரிப்பதற்கும், இந்த நாளை நாம் பிரதானப்படுத்துவதற்கும் முக்கியமான காரணம், ஒரே ஒரு காரணம், அவர் வாழ்ந்தது மாத்திரமல்ல, சரித்திரமானது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த ஜனங்களிலேயும் அன்பை காட்டியவர். ஒட்டுமொத்த ஜனங்களும் இவருக்காக கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையில் இவர் நமக்கு காட்டித்தந்த அந்த அன்பும் மனதுருக்கமும் இன்றைக்கும் அவரை ஒரு அன்பின் அப்போஸ்தலராய் பார்க்க முடிகிறது. என் அன்பு தேவஜனமே, இதை பார்க்கிற நீங்களும் இயேசு அழைக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பின் அப்போஸ்தலருடைய தரிசனத்திலே நின்று ஜெபிப்போம். அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக பல தலைமுறைகளாக நின்று செய்யும் இந்த ஊழியத்தில் நாமும் இணைந்து செயல்படுவோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக இயேசு அழைக்கிறார் ஸ்தாபனத்தின் தரிசனத்தினுடைய விரிவாக்கம் இன்னும் அடுத்தடுத்த நிலைகளில் கடந்து செல்ல நாமும் அவர்களுக்காய் ஜெபிப்போம். இதோ உலகமெங்கும் உள்ள ஜனங்களை கட்டி போட்ட, அன்பில மனதுருக்கத்தில் ஜனங்களை கட்டி போட்ட அந்த பாடல். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார், துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். நன்று நீயும் இயேசுவை நோக்கினார், எல்லையை எல்லா இன்பம் பெற்றிடுவாய்.
எந்தோணந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையை எல்லா இன்பம் பெற்றிடுவாய்.